ஆண்டின் பொதுக்காலம் 25வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 8:16 வரை உள்ள இறை வசனங்கள். நற்செய்தி சிந்தனை. இன்று இயேசு விளக்கு உவமை வழியாக நம்மிடம் பேசுகிறார். விளக்கு இறை வார்த்தையை குறிக்கிறது. இன்றைய 18வது வசனத்தில், நீங்கள் எத்தகைய மனநிலையில் இறைவார்த்தையை கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று லூக்கா கூறுகிறார். எசாயா 6:9, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை. கேட்கும் செவி படைத்தவர்கள் எல்லாம் செவிசாய்க்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. கேட்கும் திறன் என்பது காதால் மட்டும் கேட்கப்படுவதல்ல, இதயத்தால் கருத்தூன்றி கேட்பது. இறைவனின் வார்த்தையை எந்த மனநிலையோடு கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். கேட்பது என்பது ஒரு இரகசிய செயல். ஹியரிங் இஸ் எ சீக்ரெட் ஆக்ட். நாம் அடுத்தவர் சொல்வதை கேட்கிறோமா இல்லையா என்பதும், எந்த மனநிலையோடு கேட்கிறோம் என்பதும் யாருக்கும் தெரியாது. கடவுளின் வார்த்தையை எந்த மனநிலையோடு கேட்கிறோம்? ஜெப மனநிலையோடு கேட்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறோமா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழ்வில் துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், சிலுவைகள் வரும்போது அது நம்மை காட்டிக் கொடுத்துவிடும். அதைத்தான் இன்றைய வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை சொல்லுகின்ற போது எனக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் நினைவுக்கு வருகிறது. காக்க கிருஷ்ணக பீக்க கிருஷ்ணக கோ பேதக பீக்க காக்க யோகோ வசந்தகால சம்பிராப்தே காக்க காக்கக பீக்க பீக்கக. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், காக்கையும் கருப்புதான், குயிலும் கருப்புதான். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்கப்படுகின்ற போது வித்தியாசம் இருக்கிறது. வசந்த காலம் வருகின்ற போது காக்கை கா கா என்றுதான் கத்தும். ஆனால் குயில் கூவும், பாடும், குரல் அழகாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இறை வார்த்தையை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று 2 பாரம்பரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. முதலில் சமஸ்கிருத பாரம்பரியம். இறை வார்த்தையை 3 வழிகளில் வாழ்ந்து காட்ட அது நமக்கு வழிகாட்டுகிறது. 1, ஸ்ரவணம், லிசனிங். இறை வார்த்தையை நாம் முதலில் கேட்க வேண்டும். 2, மனனம், ரிஃப்ளெக்ட். கேட்டதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து சிந்திக்க வேண்டும். 3வது, நிதித்தியாசனம், மெடிடேட். சிந்தித்ததை தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையும் இதையே வேறு விதத்தில் சொல்லுகிறது. முதலில் ஒராஷியோ, இறை வார்த்தையை வாசிக்க முதலில் ஜெபிக்க வேண்டும். ஜெப நிலையில் நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். 2வது, மெடிடாசியோ, இறை வார்த்தையை நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தி, கற்பனை திறனை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும். 3வது, கான்டம்ப்ளாஷியோ, சிந்தித்ததை அமைதியில் தியானிக்க வேண்டும். எனவே எந்த மரபு நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்காக இறைவனுடைய வரம் கேட்போம். ஆமீன்.